ஆமென். அப்போ எபேசியர் 4:27 என்ன சொல்லப்பட்டிருக்குது? பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருக்கா, கொடாமல் இருங்கள் இருக்கா? கொடாமலும் இருங்கள். ஆமா, நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க, அது சரிதான். பிசாசுக்கு இடம் கொடாமலும். ஆமா, நீ ஜெபிக்கிற, துதிக்கிற, ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி பிரியமா இருக்கிற, அதோட இருந்துட்டா பிசாசு நம்மளிடத்துல கிரியை செய்ய முடியாது. கூடவே பிசாசுக்கும் இடம் கொடுத்தனா அவன் நம்மள ஆளுகை செய்வான். அப்போ அதுக்கு நாம இடம் கொடுக்காம நாம ஜீவிக்கிறோம் இல்லையா? அது கர்த்தரோட வார்த்தையை பின்பற்றி நம்ம நடக்கும் போது பிசாசானவன் நம்மளிடத்துல எந்த கிரியையும் செய்ய முடியாது. அப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்காம நாம இருக்கணும்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். அப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனா எப்படி? பிசாசு நம்ம கிட்ட எப்படி வருவான் அது தெரியணும்ல. பிசாசு எப்படி வருவான்னு தெரிஞ்சாதானே அவனுக்கு நம்ம இடம் கொடுக்காம இருக்க முடியும். அப்போ பிசாசு எப்படி வருவான் சொல்லுங்க. ரெண்டாவது சொல்ல போறான் பாருப்பா. பிசாசு எப்படி வருவான்? பிசாசு எப்படி வருவான்? சினிமாவில் வர முடியா? அப்படியே என்ன சினிமாவில் நம்ம முன்னாடிலாம் பார்த்துருப்போம். லைட் ஆஃப் பண்ணி போடுவாங்க, கேட்டு தானா திறக்கும், தானா மூடும், டக்குன்னு பக்கத்தில் நிற்பாங்க, எரிஞ்சு போன மாதிரி மூஞ்சி இருக்கும். சிரிக்கிறான். பிசாசு அப்படி வருவானா? சரி, எப்படி வருவான்? சிங்கம் போல அவனோட குணம் இருக்கும். எவனை விழுங்கலான்னு கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி அலைகிறான், வகை தேடுறான். ஆனா வகை தேடிட்டு வரும்போது எப்படி வருவான்? வகை சுத்தி பாக்குறான், யாரை போட்டு தள்ளானின்னு பாக்குறான். சரி வரணுமே, அப்ப வரும்போது எப்படி வருவான்? சிங்கம் போலவே வருவானா? அப்படியே முரட்டு குணத்தோட அப்படியே பார்க்கும் போது காட்டுக்கிறாங்க சிங்கம் தான். அது ஓடி போய் இறை தேடாதான். அது இருக்கிற இடத்துல அது கர்ஜனை கொடுத்துச்சுன்னா இங்கே அங்கே ஓடும் போது அது கிட்ட வர மிருகத்தை அடிச்சு அது சாப்பிட்றோம். அந்த மாதிரி கர்ஜிக்கமா வகை தேடுது. அப்போ பிசாசு எப்படி நம்ம கிட்ட வருதுன்னு தெரிஞ்சாதானே நமக்கு நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம இருக்க முடியும். அப்ப பிசாசு எப்படி வருவான்றத பார்க்கலாம். பிசாசு எப்படி வருவான்றத பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்களை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆதியாகமம் 2:15 வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அடைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாள். 2:15 எங்க கொண்டு வர்றாரு மனுஷனை? தோட்டத்துக்கு ஆண்டவர் கொண்டு வர்றாரு. தோட்டத்துக்கு கொண்டு வர்றது அது செழிப்பான இடம். தோட்டம்ன்றது நல்லா காய்கறிங்க, பழங்க எல்லாம் விளையிற இடத்துக்கு கர்த்தர் செழிப்பான இடத்துக்கு மனிதனை கொண்டு வராரு. இது கொண்டு வந்துட்டு என்ன பண்றாரு? பண்படுத்தும் போது அதை பராமரிக்கிறதுக்கு, அந்த செடிகளை அவங்க அனுபவிச்சுக்கிறதுக்கு சொல்லிட்டு அதை காக்கவும் கர்த்தர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. 2:15 கர்த்தர் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. 2:16 படிக்கப்படுது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி,
நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். 2:16 ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷனை நோக்கி புசிக்கவே புசிக்கலாம். அதுதான் கொஞ்ச நேரத்துல நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிட்டோமா? கொஞ்ச நேரத்துல கன்ஃபியூஸ். எத்தனை முறை இந்த வசனத்தை படிச்சிருப்போம்? அப்போ ஆண்டவர் புசிக்கலான்னு சொல்றாரு. 2:17 ஆனாலும் நன்மை தீமை அறிந்து கனியை புசிக்க வேண்டாம். அதை மட்டும் நீ புசிக்காதன்னு ஆண்டவர் சொன்னாரு. அதை மட்டும் தான் புசிக்காதன்றார், மற்றதெல்லாம் புசிக்கலான்னு சொல்லிட்டாரு. ஆதியாகமம் 3:1 வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்துள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஆமா. இப்போ ஆனா கேட்கும் போது பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அவர் சொன்னது வந்து அதை ஒன்று விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே வந்து புசிக்கலான்னு சொன்னாரு. சர்ப்பமானது என்ன பண்ணுது? அப்படியே வந்து தந்திரமா பேசுது. தந்திரமா பேசுறவங்க எப்படி பேசுவாங்கன்னா, நமக்கு நல்லது சொல்ற மாதிரியே பேசுவாங்க. அப்போ நம்மளை பார்த்து திட்டுறாங்க. நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம கிட்ட சண்டைக்கு வராங்க. இவங்கிட்ட சாத்தான் கிரியை செய்யுது, பிசாசு கிரியை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது இல்லாத பிசாசானவன் நமக்கு நல்லது பேசுகிற மாதிரியே கூடவே இருப்பான். கூட இருந்து நல்லது சொல்கிற மாதிரியே வந்து கேட்குறான். அவனை வந்து ஆண்டவர் வந்து புசிக்க வேணான்னு சொன்னாரா, வேணான்னு சொன்னாரா அப்படின்னும் போது அது 4வது வசனம் படிங்க. அப்போது சர்வம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொன்னார். ஆமா. 2:17 ஆண்டவர் என்ன சொன்னாரு? அது சாப்பிடுற நாள்ல சாகவே சாவாய்னு சொன்னாரு. இது வந்து என்ன சொல்லுது? சாவதே இல்லை, நீங்க சாவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அடுத்த நடந்த விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதை கேட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது? அந்த கனியை வந்து இச்சித்து எடுத்து சாப்பிட்டுடுச்சு. அது பிசாசு என்ன சொன்னோம்? இது சாப்பிட்றதுனால கண்கள் திறக்கப்படும், நீங்க தேவர்களை போல மாறிடுங்கன்னும் போது அப்போ நல்லது சொல்லுவோம். அப்போ பரவாயில்லையே, இது சொல்றது கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கேன், இதை சாப்பிட்டா நம்ம வந்து தேவர்களை போல மாறிடுவோம்னு சொல்றாங்களே, அப்போ நம்ம தேவர்களை போல மாறிடலாம், பரவாயில்லையே, நல்லதுதான் சொல்லுது. இது நான் சொன்னது நல்லதான் சொல்லிச்சானா? அதை சாப்பிட்ட அப்புறம்தான் அவங்களுக்குள்ள பாவம் வந்துடுச்சு. அவங்க கண்கள் திறக்கப்பட்டுச்சு. கண்கள் திறக்கப்படும்ன்றது உண்மைதான். அதை சாப்பிட்ட உடனே கண்கள் திறந்துச்சு. ஆனால் தேவர்களை போல மாறணும்னா மாற முடியாது. ஏன்னா மாமிச உடை இருக்கிறதுனால இவங்க அந்த நிர்வாணத்தை உணர்ந்ததுக்கப்புறம் அவங்க போயிட்டு ஒளிஞ்சு கொண்டாங்க. அப்போ அவங்க கண்கள் திறக்கப்பட்ட போது அவங்களுக்குள்ள பாவம், ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அவங்களுக்குள்ள பாவம் பிரவேசிச்சு. அதனால தான் அடுத்தடுத்து வருகிற எல்லா சந்ததிக்குள்ளவும் அந்த பாவங்கள் வந்தது இல்லையா? அப்போ பிசாசானவன் எப்படி வருவான்? தந்திரமா நல்லது பேசுற மாதிரியே இருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு விரோதமா கோவப்படுறான், திட்டுறான், அவனை கிட்டவே சேர்க்கக்கூடாது, அவங்கிட்ட நம்ம பேசக்கூடாது. இவங்க கெட்டவங்க, இவங்களுக்குள்ள பிசாசுக்குது, அதான் நம்மளை திட்டுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்கன்னு. ஆனால் கூடவே ஒருத்தர் நல்லது பண்ணுற மாதிரியே இருப்பான். ஆமாம். அப்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். யோவான் 8:44 யோவான் 8:44 பிசாசானவன் எப்படி இருக்கிறான்னு இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்களை தான் நம்ம தியானிக்கிறோம். உங்கள் பிதாவை
பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்தில் எல்லாம் இருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிறபடியால் அவன் எப்படி இருக்கானா? பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்கிறபடியால் பிதாவமா இருக்கிறான். அப்போ எனக்குள்ள குடியின் ஆவி இல்லை, சிகரெட்டின் ஆவி இல்லை, விபச்சார ஆவி இல்லை, மற்றவனை கெடுக்கிற ஆவி இல்லை, இதெல்லாம் இல்லை. அப்போ பிசாசு என்கிட்ட கிரியை செய்ய முடியாது நம்ம நினைக்கலாம். சிம்பிளாக நம்ம தெரிஞ்சு தெரியாமல் தவறி கூட வாயிலேருந்து ஒரு பொய் வந்துட்டு என்ன பண்ணுவான்? அவன் நம்மளிடத்துல ஆளுகை செய்ய முடியும். அவன் நம்மளிடத்துல அதிகாரத்தை செலுத்த முடியும். ஏன்னா பொய்க்கு பிதா பிசாசானவன் தான். அப்போ நம்ம வாயில இருந்து பொய் வருதுன்னா அவனோட சரக்கு நம்ம கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம மேல அவன் ஆளுகை செய்யறதுக்கான வாய்ப்பை நம்ம தான் உண்டு பண்றோம். அப்போ அவனோட சரக்கு நம்ம கிட்ட இல்லைன்னா அவன் நம்ம கிட்ட கிரியை செய்ய முடியாது. அப்போ நான் எந்த தப்பு செய்யலையோ அவன் ஏன் என்கிட்ட போராட்டம் கொடுக்குறான், ஏன் என்கிட்ட போராடுறான் அப்படின்னா, சின்னதாக ஒரு பொய் சொல்லிட்டா கூட அவன் நம்ம மேலே ஆளுகை செலுத்துறதுக்கு அவனுக்கு அதிகாரம் வந்துடும். ஆமாம். ரெண்டாவது, ஆமேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். எல்லாத்துக்குமே நம்ம ஆமேன்னு சொல்லக்கூடாது. ஆமாம். பிசாசு நம்ம இடத்துல ஆளுகை செய்வானோ அதுக்கு ஆமேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், ஆமேன்னு சொல்லலாம். அப்போது ஒரு ஆமேன்னு சொல்லும் போது ஆமேன்னு சொல்கிறாங்க, நம்மள ஆமேன்னு சொல்கிறேன்னு சொல்லிடக்கூடாது. ஆமேன்றது ரொம்ப கவனமாக சொல்லணும். என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். ஆசீர்வாதத்தின் வார்த்தை வருதா, தேவனுடைய வார்த்தை வரும்போது நம்ம ஆமேன்னு சொல்லணும். மற்றபடி கவனமாக பிசாசு நம்ம மேலே ஆளுகை செய்வான் அப்படின்ற வார்த்தைகள் வரும்போது நம்ம ஆமேன்னு சொல்லக்கூடாது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம். அதனால் நான் இதெல்லாம் பேசணும்னு இல்லை, கர்த்தர் ஆவியானவர் இடைபெறாரு. அப்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அதுதான். நம்ம மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 4. அப்பொழுதுனா எப்பொழுது தெரியுமா? எப்பொழுது? மேல இருக்கிற வசனங்களை படிக்கலாம். லாஸ்ட் 3 வசனங்களை. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லாம் நீதியை நிறைவேற்றப்படுகிறது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார். அன்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். அப்பொழுதுனா எப்பொழுதுனா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமா. அப்பொழுது படிக்கலாம். 4:1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமா. அப்பொழுது இயேசு ஞானஸ்நானம் எடுத்துட்ட அப்புறமா நடக்கிற விஷயம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பிதாவாகிய தேவன் ஆதாமை ஏவாளை எங்க கொண்டு போனாரு? தோட்டத்துக்கு கொண்டு போனாரு. ஏதேன் தோட்டத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனாரு. அந்த இடத்தை ஆண்டு கொள்ளும்படியாக பாதுகாக்கும்படியாக அதிகாரத்தை கொடுத்தாரு. பிசாசு ஆண்டவனுக்கு இடம் கொடுத்ததுனால அந்த ஆசீர்வாதத்தை அவங்க இழந்தாங்க. அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு மீண்டும் பெற்று தர முடியாதா? வனாந்திரத்துக்கு ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவ கொண்டு போறாரு. தோட்டத்துக்கு கொண்டு போனது, அந்த தோட்டத்தை இவங்க ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டதுனால அதை மீண்டுமா நமக்கு தரும்படியா ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவ வனாந்திரத்துக்கு பாடுகள் மத்தியில சோதனைக்குள்ளாக ஆவியானவர் கொண்டு போறாரு. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு
அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது நம்ம மேல் வசனம் பார்க்கணும் இல்ல, அதுதான் இப்ப படிச்சதுதான். 3வது வசனம் பார்க்கும்போது அப்போது சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து, எப்போதுன்னா அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் பசியா இருக்கும்போது தான் அது சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும். பசியா இருக்கிற 40 நாள் சாப்பிடல, அப்படி இருக்கும் போது உனக்கு தான் அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்க, வல்லமை இருக்க, நீ வந்து என்ன பண்ணு, இந்த கல்லெல்லாம் அப்பமா மாத்ததான் உன்னால முடியுமே, மாத்தி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் நல்லதை சொல்றானா கெட்டதை சொல்றானா? பசியா இருக்கிறவங்கள சாப்பிடுன்னு சொல்றது நல்லதா கெட்டதா? ஆமா, பசியா இருக்கிறவங்கள பார்த்தா சாப்பிடுப்பான்னு சொல்றது நல்லதுதான். அப்ப இவன் எப்படி பேசுறான்? விரோதி மாதிரி பேசுறானா, கெட்டவன் மாதிரி பேசுறானா, நமக்கு நல்லது சொல்ற மாதிரியே பேசுறானா? நல்லது சொல்ற மாதிரியே சொல்றான். அப்போ அதுதான் அவர் வந்து சர்வ ஞானி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ ஞானி, அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்ப இவன் தந்திரத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து அந்த பிசாசுக்கு அவர் வந்து பதில் சொல்றாரு. அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்குது. ஆண்டோட வார்த்தையே எனக்கு போதும் நான் உயிர் வாழ்றதுக்கு, இதை சாப்பிட்டுதான் நான் உயிர் வாழணும்னு கிடையாது, இது வசனம் இருக்க அப்படின்னு வசனத்தினால அவனை மேற்கொள்றாரு. அதே மாதிரி 4வது அதிகாரத்துல 5வது வசனம், அப்போது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல், உப்பரிகைன்னா என்னது? உச்சம். உச்சம் என்ன உச்சம்னா பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய், இது எதற்குரிய அடையாளம்னா பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போறதுன்றது ஊழிய பாதை. ஆமென். ஊழிய பாதையில உச்சம், உப்பரிகைன்றது உச்சம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உச்சம், ஊழியத்து உச்சத்துல கொண்டு போயிட்டு கர்த்தராகிய இயேசுவிடத்துல நீ தேவனுடைய குமாரனே ஆனா தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்குதே. எழுதிருக்குது இல்ல? அப்போ நீ குதிச்சா கூட தூதருங்க வந்து உன் பாதம் வந்து கீழே விழாதபடிக்கு உன்னை வந்து தாங்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப ஊழிய உச்சத்துல இருக்கிறாங்க. இப்ப நானே இருக்கிறேன்னு வச்சுக்கலாம், ஊழியத்தின் உச்ச எல்லாம் பெர்க்மான்ஸ் எல்லாம் கீழே இருக்கிறாங்கன்னு வச்சுக்க, நான் அப்படி அந்த அளவுக்கு ஆண்டவர் எல்லாரோட நான் உயர்த்திட்டான்னு வச்சுங்களேன். ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், நீ ஒன்னும் ஆகாதுப்பா, நீ குச்சா கூட தூதருங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து ஊழியத்துல செய்யறாரு. ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு. நீ எதுக்கும் கலங்காத, நான் கூட இருப்பேன், பெண்ணனா இருப்பேன், கேடகமா இருப்பேன், உன்னை கொண்டு அற்புதம் செய்வேன், அதிசயம் செய்வேன், ஆபிரகாம் வச்சதை போல நீ எல்லாரும் விட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு. இப்போ நானும் என்ன பண்ணியிருப்பேன், ஆமா ஆண்டவர் தான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, பாக்குறியாப்பா, குதிக்கிறேன் பாரு எப்படி வந்து தாங்க போறாங்க பாக்குறியா நீ அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்மளை குறிச்சு மேன்மை பாராட்டி இருப்போம். அப்படி இப்போ இந்த காலத்துல எத்தனையோ பேரு, எத்தனையோ ஊழியக்காரங்க அப்படி மேன்மை பாராட்டுறவங்க இருக்கிறாங்க. நோட்டீஸ் போட்டு ஒட்டுறாங்க, போஸ்டர் போட்டு ஒட்டுறாங்க, இந்த தேதியில இந்த நாள்ல இந்த கிழமையில தீர்க்க தரிசி வராரு, பிசாசு ஓட்டுறவர் வராரு, இவர் சொன்ன அப்படியே நடக்கும், கட்டு உடைக்கிற பாஸ்டர் வராருப்பா, கட்டு உடைக்கிற பாஸ்டர் வராருப்பா அப்படின்னு தனக்குத்தானே போஸ்டர் அடிச்சு ஓட்டுறவங்களா இருக்கிறாங்க. கோட்டு போட்டுக்கின்னு, சூட்டு போட்டுக்கின்னு, விதவிதமா போஸ்ட் குத்துக்குன்னு
தன்னை வெளிப்படுத்துறாங்க. அப்போ பிசாசானவன் அதை தான் இங்க இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றான், உனக்கு தான் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, நீ குதி. அப்போ தன்னை வெளிப்படுத்துற நினைச்சிருந்தா பாரு, இப்ப பாருன்னு சொல்லிட்டு அவர் குச்சிருப்பாரு, தேவத்திருங்க காப்பாத்திருப்பாங்க இல்ல, அவரு பெரிய அளவுல நல்லா இருப்பாரு. அதுதான் அந்த ஆசையை தூண்டுறான். இப்ப நிறைய பேருக்கு அப்படிதான், ஊழியக்காரங்க மத்தியில கொஞ்சம் பேய் ஓடிச்சுனா, கொஞ்சம் பிசாசு ஓடிச்சுனா, கொஞ்சம் ஆசீர்வாதம் அவர் மூலியமா ஜெபிக்கும் போது ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் விடுதலை உண்டாயிடுச்சுன்னா தன்னை பெருமைப்படுத்திக்கிறாங்க, தன்னை வெளிக்காமிச்சுக்கிறாங்க இல்ல. அப்படிதான் இயேசு பண்ணுவான்னு சாத்தான் நினைச்சான். அவர் ரொம்ப அற்புதமா சொல்லிட்டாரு. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பரீட்சை பாக்க அவரு எனக்கு அபிஷேகம் கொடுத்துக்கிறாரு தான், நான் ஜெபித்தா செத்து போனோம் எழுந்துப்பான். அதெல்லாம் நான் உனக்கு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. இல்ல போஸ்டர் போட்டு நான் ஜெபித்தா செத்து போனோம் எழுந்து வந்துருவான்ட்டு நான் போஸ்டர் போட்டு ஒட்டி என்ன நான் வெளிப்படுத்திக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. தன்னை என்ன நான் வெளிப்படுத்திக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் நல்லதுதான் சொல்ற மாதிரி சொல்றான், நல்லது சொல்ற மாதிரி தான் சொல்றான். நீ குச்சிட்டுனா தூதரவங்க உன்னை காப்பாத்திடுவாங்க, பாக்குறவங்க எல்லாருக்கும் ஊழியர்களே இவர் தான் பயங்கரமான ஊழியர் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை நீ வெளிப்படுத்திக்கோன்னு தான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான், ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவன் தந்திரத்தை புரிஞ்சு கொண்டு அவர் என்ன பண்றாரு, அவனை வார்த்தையினால அவர் ஜெயம் எடுக்கிறாரு இல்லையா. அதுல 4வது அதிகாரம் 8வது வசனத்துல மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் முதல்ல கொண்டு போனது, கொண்டு போனது வந்து உச்சத்துக்கு. எந்த உச்சத்துக்குன்னா பரிசுத்த நகரன் உச்சத்துக்கு, ஊழிய பாதையின் உச்சத்துக்கு. இப்ப எங்க கொண்டு போனா 8வது வசனத்துக்குன்னு பார்த்தோன்னா மிகவும் உயர்ந்த மலையின் மேல். மலைன்றது எதற்குண்டான அடையாளம்னா பூமியின் ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதம். பூமியின் ஆசீர்வாதம் வந்து மலை, உயர்ந்த மலைக்கு உண்டான அடையாளம். அப்போ கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து எல்லாத்தையும் காமிக்கிறான். மேல இருந்து பார்க்கும்போது உலகத்துல என்னென்ன ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை எல்லாத்தையும் காமிக்கிறான், எல்லாத்தையும் காமிக்கிறான். காமிச்சுட்டு அவன் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றான், நீ சாஷ்டாங்கமா விருந்து என்னை பணிஞ்சிக்கணும்னா இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன். இப்ப நிறைய இதுதான் நடந்து இருக்குது. எங்க கட்சிக்கு வாங்க இத்தனை சீட்டு கொடுக்குறோம், எங்க கட்சிக்கு வாங்க ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கட்சிக்கு மட்டும் ஆதரவு தெரிவிச்சா போதும். இப்படிதான் வந்து உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, மனுஷன் காலில் விழுந்து கிடக்குறாங்க. நிறைய பேர் இவங்கிட்ட போனா இத்தனை சீட்டு கொடுப்பாங்களா, அவங்ககிட்ட போனா அத்தனை சீட்டு கொடுப்பாங்களா, மனுஷனோட காலில் போயிட்டு மனுஷங்க விழுறாங்க. அப்படிதான் என்ன பண்றான், உலகத்தின் மகிமை எல்லாம் காமிக்கிறான். உலகத்தின் ஆசீர்வாதம், காரு, பங்களா, சொத்து, சுகம், பூமியில என்னென்ன சந்தோஷம் இருக்குதோ எல்லாத்தையும் காமிக்கிறான். இப்படியாச்சும் நான் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அவரிடத்துல காமிக்கிறான் இல்லையா. அப்போ அப்படியும் அவர் வந்து இடம் கொடுக்கவில்லை இல்லையா. நிறைய பேர் அப்படிதான் விழுந்து போறாங்க, ஆண்டவரை ஏத்துக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார்ல ஒரு வசனம் கூட நினைவு வருது, ஆதியில கொண்ட அன்பை விட்டாங்க ஒரு பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதியில கொண்ட அன்பை நிறைய பேர் விட்ட சூழ்நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்ல. இப்ப கூட தேவைப்படுது என்ன பண்றாரு, இந்த பையன் எல்லாம் பேசிக்கிது முடியாது போல, செல்ல டைம் பார்க்குறாங்க. நீங்க கேட்கல எதுலதான் கடிகாரம் தேவைப்படுது, அதான் ஓட்டலன்ட்டீங்களா, கரெக்டான டைம் பார்க்க போல அவரு. அப்பதான் உதவி காரிட்டு சொல்ல முடியாது, பையன் ஓவரா பேசிட்டான் தானே. சோத்திரம். அப்போ பூமியின் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் விட்டு பிரிச்சிடலாமா
அப்படின்ட்டு இன்னொரு வகையில பிசாசானவன் சோதனைய கொண்டு வரான். இப்போ என்ன பண்றான்? உலகத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்குறாம நல்ல மாதிரி தானே வரான். இருக்கிறத புடுங்கிறதுக்காக சொல்றான். அவன் உலகத்தெல்லாம் பிடிக்க போறனா வரான். இல்ல திருடன் திருடவும் கொல்லவும் அதிகம் வராம உங்ககிட்ட திருடின்னு போகிறானா? அவன பண்றான், கொடுக்குறான்றான். அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை. நான் நல்லவன் போல வருவேன், கெட்டவன் போல வருவேன், உன்னை பாராட்டுற மாதிரி வருவேன், உன்னை திட்டுற மாதிரி வருவேன், உன்னை ஆசீர்வதிக்கிற மாதிரி பண்ணுவேன், உன்னை சபிக்கிற மாதிரி வருவேன், எப்படி வேணா நான் வருவேன். எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணு, நீ என்ன பண்ணா நீ இந்த ஊழியத்தை விட்டு வந்துடுவேன், நீ என்ன பண்ணா நீ தேவனை விட்டு வந்துடுவேன், நீ என்ன பண்ணா அவனை விட்டு நீ தூரம் போயிடுவேன். அதுதான் எனக்கு தேவை. மற்றபடி நான் எப்படி போனா வருவேன். ஆனா நம்ம என்ன பண்ணுமா? அவனுக்கு இடம் கொடாம இருக்கணும். லூக்கா 4வது அதிகாரம் 7வது வசனம். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். பணிஞ்சுக்கிட்டா எல்லாவற்றையும் உன்னுடையதாகும் என்று சொன்னான். உமக்கு கொடுத்துறேன்னு சொல்றான். அவன் நம்ம தான் சும்மா பிசாசு 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 அவன் திருடிடுவான், கொன்னுடுவான், அழிச்சிடுவான், பண்ணிடுவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான். அவன் என்ன பண்றான்? உனக்கு கொடுக்குறேன்றான். உங்ககிட்ட புடின்னு போறேன்னு சொல்ல, என்ன சொல்றான்? கொடுக்குறேன்னு தான் சொல்றான். இல்ல அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அடுத்ததுல? இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, எனக்கு பின்னக போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாங்க. நீ காமிக்கிற சொத்து எனக்கு வேணாடா, நீ காமிக்கிற சுகம் எனக்கு வேணாடா, நீ காமிக்கிற பணம் எனக்கு வேணாம், நீ காமிக்கிற சொந்த பந்தம் எனக்கு வேணாம். தேவனை மட்டும் நீ பணிஞ்சிக்கோ, தேவனை மட்டும் நீ பணிஞ்சிக்கோன்னு ஆண்டவர் சொன்னாரு. இந்த நிலவரத்துல நாம எத்தனை பேர் நிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் பிசாசுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவர்கிட்ட நீயா நானா பாத்துக்கலாமா? ஒன்னும் நடக்காது. எதனா நடக்குமா? பிசாசு எதிர்த்து போய் நின்று இயேசுவ நீ என்ன பாத்துலாவா அப்படின்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னா போயிடுவான். அவன் ஒன்னால அதை போயிடுவான், இருந்தாலும் தெரியாம போயிடுவான் அவன். இல்ல அவன் என்ன பண்றான்? தந்திரமா வரான். அப்போ ஒரு சிலர் நம்ம கிட்ட அன்பு செலுத்தினா கூட அந்த அன்புல தேவ சித்தம் இருக்கா, தேவ நடத்திப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஆமா, அன்பா பேசுற மாதிரியே நடப்பாங்க. ஆனா நாம கிறிஸ்து இயேசுவை போலதான் ஞானமா நடக்கணும். இல்ல எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அடுத்து ஒண்ணு காட்டி சீக்கிரத்துல முடிச்சிடலாம். மார்க் 8:33. இந்த இடத்துலயும் பின்னாக போ சாத்தானேன்னு இயேசு சொல்ல போறாரு. இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். மார்க் 8:33. அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிற என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். ஆண்டவரு இவனை கடிந்து கொள்றாரு. காட்டி கொடுக்க போற யூதாஸ்வரா அவன் என்னன்னு கூப்பிட்டாரு? சிநேகிதனேன்னு கூப்பிட்டாரு. காட்டி கொடுக்க போறான் அவனே சிநேகிதன்னு கூப்பிட்டாரு. ஆனா இங்க ஒருத்தர் என்ன பண்றாரு? ஆண்டவரு கடிந்து கொள்றாரு. அப்ப இவன் என்ன பண்ணிருக்கணும் அவருக்கு? என்ன அப்ப என்னவோ பண்ணிருக்கான்ல. அப்ப அதுல படிப்போம் 31-32 என்ன பண்ணான்னு. அல்லாமல் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு, யார் சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட சொல்றாரு. 30 பிரதர் ஆசிரியராலும் வேத பாடகராலும் ஆகாதம் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்து எழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தை அவர் தாராளமாய் சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிறாய்னு சொல்றாரு. இங்க என்ன நடந்திருக்குன்னு
பிரதருக்கு நேரமாக இருந்தால் கொஞ்சம் கடகடன்னு படிச்சாரு, எனக்கு புரியுது. சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்போ நிதானமாக படிங்க. 31 படிங்க. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பராக்கராலும் ஆகாதவென்று கொல்லப்பட்டு 3 நாள் என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் யார்? அவரு இயேசு கிறிஸ்து தான். அவர் என்ன சொல்றாரு? என்னை இந்த மாதிரி அடிக்க போறாங்க, இந்த மாதிரிலாம் என்ன சாகடிக்க போறாங்க, நான் மறிக்க போறேன், நான் சாக போறேன், நான் சாவடிக்க போறாங்க, ஆனா நான் 3ஆம் நாள் உயிர் தெரிந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. நடக்க போறத சொல்றாரு. இப்போ தேவா இருக்கிறான்னு வச்சுக்க, எனக்கு ஒரு கெட்டது நடக்க போகுது, எனக்கு இந்த மாதிரி நான் வெட்ட வரான், நான் குத்த வரான் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நல்ல ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க? நல்ல ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் நடக்காது, சும்மா இருக்கா, நீ வேற பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத, அதெல்லாம் உனக்கு நடக்காதுடா, உன் மேலாம் யாரும் கை போட முடியாது, நாங்களாம் இருக்கிறோம்டா, நீ எதுனா கவலைப்பட, இப்படிதானே சொல்லுவோம். இப்படிதானே சொல்லுவான். நீ பண்ணதுக்கு அவன் போட்டு தள்ளிட்டு போட்டான் விடு, அப்படியா சொல்லுவான்? எங்களால் தான் முடியல, அவனாவது பண்ணிட்டு போட்ட போ, அப்படியா சொல்லுவான்? இப்படிதானே சொல்லுவான். அடுத்த வசனம் படிங்க. தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதித்தார். அதான் சொல்றாரு. என்னை அடிப்பாங்க, சாவடிப்பாங்க, நான் மறிச்சிட்டு 3ஆவது நாள் எழுந்துருவேன், இப்படி என்னெல்லாம் பண்ண போறாங்கன்றத சொல்றாரு. அதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு? அடுத்த வசனம். இந்த வார்த்தை அவர் தாராளமாக சொன்னார். அப்போது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தையாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாயா என்று சொல்லி அவரை கடிந்து கொண்டு. பேதுரு என்ன பண்றாரு? இதெல்லாம் ஆண்டவர் சொன்னபோது என்ன அடிக்க போறாங்க, சாகடிக்க போறாங்க, நான் மறிச்சிடுவேன், 3ஆம் நாள் எழுந்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது பேதுரு கூடவே இருக்கிறாரு. பிரதான சீசன் பேதுரு, என்ன பிரதான சீசன் அவரு. அப்போ அவர் என்ன பண்றாரு? எல்லா சீசனுக்கு முன்னாடி கூட்டின்னு போறாரு. எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார் ஆண்டவர். உனக்கு எதெல்லாம் நடக்க கூடாது, கட்டிந்து கொள்றாரு. எதுனா பிரதான சீசன்ல நான் 12 பேரை விட நான் கெத்து இல்லை, நான் பிரதான முதன்மையானவங்கள தனியா கூட்டின்னு போறாரு. அவருக்குள்ள அப்படி ஒரு பெருமை நாவி தனியா கூட்டின்னு போயிட்டேன்னு கட்டித்து கொள்றாரு. பாசம் என்ன இப்படிலாம் பேசுறீங்க? இப்படிலாம் நடக்காது உங்களுக்கு, இப்படிலாம் நடக்கக்கூடாது உங்களுக்கு, அப்படிலாம் பேசாதீங்க. நல்லது தானே சொன்னா. ஏன்னா நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போ வாழ்ந்துன்னா யாருக்கு நான் செத்து போன சொல்லுவான். அதெல்லாம் நடக்காது, நீ ஏன் கவலைப்படுற, அதெல்லாம் விடு, அதெல்லாம் நடக்காது தான் சொல்லுவான். அதை தான் அவன் சொன்னான். அப்போ நம்மள சாகடிக்கிறதுக்கு இல்ல, நம்ம வாழ வைக்கிறது போலவே பேசுவான் சாத்தான். வாழ வைக்கிறத போலவே பேசிக்கின்னு வருவான், நல்லது செய்யற மாதிரியே பேசிக்கின்னு வருவான். ஆண்டவர் ஞானமா என்ன பண்ணாரு? எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொன்னார். அப்போ நாம நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கணும். பிசாசானவன் ரொம்ப கொடூரமான மூஞ்சை வச்சுக்கின்னு நல்லா பார்க்கும் போதே ஒரு பயப்படுற மாதிரி அப்படிலாம் வருவான், இப்படிலாம் வருவான், நம்மளை வெட்டுறதுக்கு வரா மாதிரி வருவான், குத்துறதுக்கு வரா மாதிரி வருவான், இல்லை நம்மளை திட்டுறதுக்கு வரா மாதிரி வருவான். அப்படின்லாம் தான் வருவான்னு கிடையாது. அவன் தந்திரமானவன். அவன் நமக்கு நல்லது செய்கிற மாதிரியே வருவான். அவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நல்லது செய்கிற மாதிரியே வந்துதான். அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால எல்லாரும் பாவத்துக்குள்ளாக போனோம். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அதே மாதிரி ஆதாமை ஏமாத்தினது போல, ஏவாளை ஏமாத்தினது போல அவன் ஏமாத்தலாம் நினைச்சான். இயேசு எல்லா சூழ்நிலையிலையும் ரொம்ப ஞானமா தேவ சித்தத்தை மட்டும்தான் பேசினாரு, தேவ வார்த்தையை மட்டும்தான் சொன்னாரு, தேவனை மட்டும்தான் பணிஞ்சு கொள்ளுன்னு சொன்னாரு. அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, பணம் கொடுக்குறேன்னு சொன்னாலும், ஆஸ்தி கொடுக்குறேன்னு சொன்னாலும், இல்லை ஊழியத்துல உயர்த்தி நம்மளை கொண்டு போய் வச்சாலும், எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வெளிப்படுத்திக்கவே கூடாது. பிசாசனம் அதுலதான் இருக்கிறான். ஊழியத்துல உச்சத்துக்கு கொண்டு போயிடுறான்.
உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு உப்பரிகன் மேல நம்மளை கொண்டு போறான். இங்கிலீஷ்ல பார்த்தா பின்னாக்கல்னு போட்டுப்பட்டது. பின்னாக்கல்னா உச்சத்துக்கு பீக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உச்சத்துக்கு கொண்டு போயிடுறான். கொண்டு போயிட்டு தான் சொல்றான், உச்சத்துல இருக்கிறிய இந்த வாக்குத்தத்தம் உனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, அப்ப நீ இதை செய் அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இல்ல. எந்த சூழ்நிலை அவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டிக்கணும்னு காட்டவே இல்லை. அவர் தன்னை எல்லா சூழ்நிலையும் தேவ சித்தத்துக்கு அவரு ஒப்பு கொடுத்தாரு. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனாலதான் அவர் நாமம் சொன்னா இன்னைக்கு பேய் ஓடுது, பிசாசு ஓடுது, செய்வின மந்திர வில்லி சூனிய கட்டெல்லாம் ஒட்டைது. ஆமா, இயேசுவின் நாமத்துல ஓடுது, இயேசுவின் நாமத்துல நடக்குது. நம்மள மேன்மை பாராட்ட நம்ம கிட்ட என்ன? ஆமென். ஆமா, ஃபீஸ புடிங்கிட்டாருன்னா நம்ம உள்ளகிற ஆவியை புடிங்கிட்டா நம்ம போனோம். ஃபீஸ புடுங்கினா முடிஞ்சு போச்சு நம்ம கதை. ஆமென். ஆமா, சுத்தி வந்தவங்களாம் எப்படா தூக்குற போனத்தான்னுவான். ராத்திரி வரைக்கும் உட்காந்து இருப்பான். பகல் அப்படி கொஞ்சம் வெயில் வந்தாங்க, வெயில் வந்துச்சுங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டல் வேற இருந்துச்சு, எதனா பிள்ளைங்களை வச்சுக்கிறாங்க, எதனா ஆயிட போகுது, புள்ளிகள் வருதே இல்லை, இவனுக்கு எதனா வந்துட போகணும் பயம் அவனுக்கு. பாடியை தூக்கு. ஆமா, அப்போ ஃபீஸை புடுங்கினான்னா எப்படியா பாடிக்கெல்லாம் மறுத்துக்கணும். கை மறுத்துறோம், கால் மறுத்துறோம். போஸ்ட்மார்டம் பண்ணதான் பாப்பா சுத்தி எடுத்து தலையில அடிச்சு பொழப்பா மண்டைய. போஸ்ட்மார்டம் ஒவ்வொருத்துக்கு ஒரு பேரு ஒரு அதிகாரம் இல்ல. அப்ப ஃபீஸா புடிக்கிட்டான்னா நம்ம ஒண்ணும் கிடையாது, உடம்பு மறுத்து போடும் பாடி. ஆமா, அப்போ நம்ம என்ன பண்ணோம்? எல்லா சூழ்நிலையும் இயேசு கிறிஸ்துவ போல ஊழியத்துல உச்சத்துல நம்மளை கொண்டு போனா கூட சரி, உலகத்தின் ஆசீர்வாதத்துல நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போனா கூட சரி, நல்லது பண்ற மாதிரி வந்தாலும் சரி, அவன் எந்த சூழ்நிலை எந்த வேஷம் போட்டு வந்தா கூட சரி, கிறிஸ்து இயேசு அவனை வார்த்தையை கொண்டு ஜெயித்தாரு, தேவ நாமத்தை உயர்த்தினாரு, மகிமைப்படுத்தினாரு. அந்த சூழ்நிலை தான் நம்ம இருக்கணும். அதனாலதான் நம்ம முன்னாடி பார்த்தோம், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கணும். அப்ப பிசாசு எப்படிலாம் வரான்னு தெரியும் போதுதான் அவனுக்கு நம்ம இடம் கொடுக்காம இருக்க முடியும். நினைச்சிருப்போம் இப்படிதான் வருவாங்க, அப்படிதான் வருவாங்க, இப்படி திட்டுற மாதிரி வெட்டுற மாதிரி குத்துற மாதிரி. அப்ப நம்ம அவங்களாம் உஷாரா இருந்தோம். பக்கத்திலேயே நல்லது பேசுற மாதிரியே இருப்பான், அவங்களுள்ள பிசாசு இருக்கும். அதை நம்ம மேற்கொள்ளணும். பேதுரு கூடவே தான் இருந்தாரு இல்ல, அவருக்குள்ளதான் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அதனால கர்த்தர் தாமே நம்மளோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை இங்க கொண்டு வந்தார், அவர் நம்மளோடு கூட பேசினார். இந்த வார்த்தைகளின்படியே நம்ம ஒப்பு கொடுத்து கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படியே செய்கிறவராய் நம்ம காணப்படணும். கர்த்தர் அப்படியே செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த பிரேயருக்காக நாம வந்திருக்கிறோம். நம்மளும் நம்மளோட குடும்பங்களும் வாகனங்களும் எல்லாமே கர்த்தர் பொறுப்பெடுக்கணும், ஆசீர்வதிக்கணும். போக்குவரத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம்.